இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்கியா கூடையில? கூட பயங்கரமா இருக்கு. உளுந்தஞ்சோரா? துற பாப்போம். சுடிதார் உளுந்தங்கஞ்சானே? ஆமா உளுந்தங்கஞ்சி. ஆமா ஜம்மு இருக்கும். இப்போ ஊற வச்சிக்கோ. உளுந்த கஞ்சிக்கும் காணந்த சூப்பரா இருக்கும். மத்தியான சாப்பாடு கொண்டு வந்திருக்கா? மத்தியான சாப்பாடுக்கா? காலையில என்ன சாப்பாடு? காலையில உளுந்த கஞ்சம் சாப்பிட்டாச்சு. நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? காலையில ரஞ்சி தான் உளுந்த கஞ்சி வச்சு கோயில் கட்டி கும்பிடுனேன். வர வர வித்தியாசமாவது. வர வர வித்தியாசமாவது. நிறைய பேரு எப்படின்னா பொண்டாட்டியை பத்தி பேசணும் ஒழுங்கா சோரே பொங்கி வைக்க. என்ன சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க, வாங்கி வாயில வச்சு அள்ளிவினேன். மழையோட தாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துல எப்படி இருக்கு? திருநெல்வேலியில இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா பக்கம் மழை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் மழை நாங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்க சரௌண்டிங்ல வந்து இதுக்குள்ள தண்ணி குளங்கள்லாம் பெரிய வரக்கூடிய நேரம். ஆனா இது வரைக்கும் அந்த அளவுக்கு தண்ணி பெருக்கம் இல்ல. ஏன்னா கார்த்திகை மாசத்துக்கு முன்னாலேயே வந்து தண்ணி பெரியும். கார்த்திகை மாசம் வந்து சார மழை தான் பெய்யும் காலகாலத்துல. சரி சரி. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் மாறா நடந்துட்டு இருக்கு. மழை பிந்திட்டு மட்டும்தான் அந்த 3 மாசம் பருவத்துக்கு நாங்க தண்ணி ஈடு கொடுத்து பாய்க்க முடியும். அப்படின்னா விவசாயத்துல வந்து ரொம்ப நாள் வாடா இல்ல. ஒரு டெய்லி ஒரு தடவை தண்ணி பாய்க்கிறதுனால இந்த தண்ணி எல்லாம் காணாது. அதனால குளத்து பாசனம் வேணும். அதனால மேல இருக்க டேம்ல இருந்தா தண்ணி திறந்து விடணும். அப்படின்னா மழை பெஞ்சு டேம் பெருனா மட்டும் தான் வெளியே விடுவாங்க. இல்ல அப்படின்னா வெளியே தண்ணி வராதுதான். சரி சரி. டேம் நம்பி பல கிலோமீட்டர் நிறைய 10 காடுகள்ல வந்து டேம்ல இருந்து வர தண்ணி மக்கள் எல்லாரும் நம்ம என்ன சொன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், வேண்டுவோம். விவசாய பூமிக்காக மழை நீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இறைவனோட கருணை அருளா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்.